கர்நாடகாவில் வன்முறையை கட்டுப்படுத்த மத்திய அரசின் உதவியை அம்மாநில அரசு நாடியுள்ளது. அதற்கு மத்திய அரசு என்ன தெரிவித்துள்ளது, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளது என்பது பற்றி நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், சட்டம் ஒழுங்க மக்கள் கையில் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய பின்பும் கர்நாடகாவில் வன்முறை தொடர்ந்து வருகிறது. இதை மத்திய அரசு எப்படி பார்க்கிறது? நிச்சயமாக, அதாவது இந்த விவகாரத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தனது கடுமையான கண்டனங்களை கர்நாடகா மாநிலத்துக்கு நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது. இதனை அடுத்துதான் கர்நாடக மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு தனிப்பட்ட முறையில் தொலைபேசி மூலமாக அழைத்து எங்களுக்கு கூடுதலான ராணுவ வீரர்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். தற்பொழுது அங்கு 20 பெட்டாலியன் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 10 பெட்டாலியன்கள் RPF என்று சொல்லப்படக்கூடிய ரேபிட் ஃபயர் ஃபோர்ஸ் தற்பொழுது அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றது. 48க்கும் அதிகமான அதிகபட்ச ஆயுதங்களை கொண்ட வாகனங்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றது. ஆனாலும் கூட ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி, வெளிநாட்டவர்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகள் ஆகியவற்றிலும், ஏர்போர்ட் உள்ளிட்ட சில முக்கியமான இடங்களிலும் தற்பொழுது அதிகப்படியான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதற்கான ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. அதனை நீங்கள் அதிகரித்து கொடுப்பதற்காக நீங்கள் உடனடியாக கர்நாடக மாநிலத்திற்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா 2 மாநிலங்களிலும் அதிக அளவிலான கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். உடனடியான ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் ராணுவ வீரர்கள், குறிப்பாக பாராமிலிட்டரி போர்ஸை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கு தயார் நிலையில் அனைத்தும் ரெடியாக இருப்பதாகத்தான் தற்பொழுது டெல்லியிலிருந்து வருகின்ற தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே போல மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய ராஜீவ் குரேஷி அவர்களும் தொடர்ந்து 2 மாநில முதல்வர்கள் மற்றும் செயலாளர்களும் தொடர்ந்து இந்த நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்து வருகின்றார்கள். தேவைப்படும் பட்சத்தில் எந்த மாதிரியான உதவியும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே நீங்கள் இது குறித்து எப்பொழுது வேண்டுமானாலும் மத்திய அரசை அணுகலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தில் காவிரியின் சட்ட ரீதியிலான விவகாரங்களில் மட்டும்தான் மத்திய அரசு தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறதே தவிர, சட்டம் ஒழுங்கு ரீதியிலான எந்த பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசு உடனடியாக தனது உதவிகளை செய்யலாம் என்பது உச்சநீதிமன்றத்தின் ஒரு கருத்தாக இருக்கின்ற வேளையில் மத்திய அரசும் தற்பொழுது அதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கின்றார்கள். கர்நாடக அரசை பொறுத்தவரை தொடர்ந்து மத்திய அரசு இந்த விவகாரங்களில் தலையிட வேண்டும் என்பதுதான் அவர்களது ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்ற கோரிக்கையாக இருந்து வருகின்றது. இன்றைய தினம் சித்தராமையா தலைமையில் நடைகின்ற அவர்களது அந்த அமைச்சரவை கூட்டத்தின் பிறகு இது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படலாம். ஒருவேளை அங்கு இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் பலரும் மத்திய அரசை நேரடியாகவே வந்து இது சம்பந்தமாக வலியுறுத்தலாம். அல்லது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு குறிப்பிட்ட குழுவானது கர்நாடக மாநிலத்திற்கு சென்று, குறிப்பாக பெங்களூரு உள்ளிட்ட இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்று ஆய்வுகள் மேற்கொள்ளலாம். அந்த அறிக்கையை சமர்ப்பித்து பின்னர் அது சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளலாம். இதுதான் தற்பொழுது மத்திய அரசின் ஒரு நிலைப்பாடாக இருந்து வருகின்றது. நிரஞ்சன், இந்த நேரத்தில் அரசியல் களத்தில் பிரதமர் மோடியின் மீதான விமர்சனம் என்பது சொல்லப்படுது. அவர் எதுவும் இது குறித்து பேசவில்லை அப்படின்னு. இதற்கான காரணம் என்ன? அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்பது ஏதாவது இருக்கா? நிச்சயமாக திவ்யா, அதாவது ஒரு வழக்கு அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனை நீதிமன்றங்களில் இருக்கும் பொழுது அரசியல் சார்ந்தோ அல்லது அரசியல் பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்களோ அது சம்பந்தமான எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கக்கூடாது. அவ்வாறு தெரிவிக்கும் பட்சத்தில் அது நீதிமன்ற அவமதிப்பாக மாறிவிடுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்து வருகின்றது. ஏற்கனவே நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் மீது நீதிமன்றங்கள் தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. இது ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று இருக்கும் பொழுது ஏற்கனவே மத்திய அரசின் சார்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருந்து வருகின்றது. மத்திய அரசு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது உள்ளிட்ட அந்த விஷயங்களை மட்டும்தான் மேற்கொள்ளலாமே தவிர, நீங்கள் இவர்களுக்கு இவ்வளவு தண்ணீர் திறந்து விடுங்கள், இவர்களை தண்ணீரை திறந்து விடுவதற்கு பொறுத்திருங்கள் உள்ளிட்ட எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகின்றது. ஆனால் மத்திய அரசின் சார்பாக இந்த சம்பந்தப்பட்ட 4 மாநில முதல்வர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆயத்தங்களை மேற்கொள்ளலாம். அல்லது நீர் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தின் சார்பாகவோ இந்த கூட்டங்களுக்கு உடனடியாக அழைப்பு விடுத்து நிலைமையை குறித்து கேட்டறியலாம். இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம். ஆனால் இது கூட தற்பொழுது மத்திய அரசின் சார்பாக மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை என்ற காரணத்தினால்தான் 2 மாநிலங்களிலுமே மத்திய அரசிற்கு எதிரான கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. திவ்யா.